வெல்கம் டு டெக்னாலஜி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோல நம்ம ஒரு பெட்டி அன்பாக்ஸ் பண்ண போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி பெட்டி இல்ல, இந்த பெட்டி ஒரு கிஃப்ட் பாக்ஸ். சோ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது, இதுல உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த பிரைஸுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இதுதான் நான் சொன்ன அந்த பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பேரு ஹெய்னோ டெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. அதுவும் ஜெர்மனின்னு போட்டுருக்குது. இது வந்து ஜெர்மன்கார நண்பர் மேக் பண்ணாரா இல்ல சீன நண்பர் மேக் பண்ணாரா அப்படின்றத வந்து நம்ம பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாக்ஸ்ல ஹெய்னோ டெக்கோ ஜெர்மனின்னு போட்டிருக்கா. ஆனா இது ஜெர்மன் பிராண்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பாக்ஸோட பின்னாடி சைடு இப்போ திருப்போம். அப்படியே இங்க கம்பெனி பேரை படிங்களேன், ஷென்சன் ஹெய்னோ டெக்கோ ஸ்மார்ட் கோ லிமிடெட். பேரை கேட்டாலே சும்மா அதிரதுல சைனா நண்பரோடது. இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட் இல்ல, சைனா ப்ராடக்ட். பேரு மட்டும்தான்டா ஜெர்மனியா, ஆனா நான் சைனாக்காரன்டா. இந்த ஹெய்னோ டெக்கோலே நிறைய மாடல் இருக்குது கிஃப்ட் பாக்ஸ்ல. இதில் நான் வாங்கியிருக்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா GP22. ஏய், மேக்னெட்டா வச்சிருக்கான், இதை பாருங்களேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது, சன்கிளாஸ் ஒன்று, ஸ்மார்ட் வாட்ச்சு, பெல்ட்டு, ப்ளூடூத் இயர்ஃபோனு. இதில் இது தேவையில்லாத விஷயம். என்னடா அது வர மாட்டேது, ஒரு வழியாக எடுத்துட்டேன். ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணியிருந்தானுங்க, இதில் வரவே இல்லை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. அடுத்து நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னா இந்தோ சைனா நண்பர் வேலையை காமிச்சிட்டான் பாருங்கள். நான் தான் அப்பயே சொன்னேன், ஜெர்மன் வந்து பேருக்கு மட்டும் தான் போடுவானுங்க, ஆனால் சைனா பிராண்டு தான் இது. இது ரெண்டு பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சேனலுக்கு தேவையில்லாத கண்டென்ட், ஒதுக்கி வச்சுருவோம். இதை பற்றி பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். இது ரெண்டு தான். ஒன்று இந்த ஸ்மார்ட் வாட்ச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஓரளவு டீசெண்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை சொல்ல போனோம்னா உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இது எங்கேயோ பார்த்த டிசைன் மாதிரி இருக்கா, அப்படியே ஐவாட்சோட ஃபஸ்ட் காப்பி தான். வெறும் டிசைன் மட்டும் தான் அப்படி இருக்குதான்னு பார்த்தோன்னா உள்ள ஓஎஸ் முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இந்த ஐவாட்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த வயர்லெஸ் கேபிளும், அண்ட் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. வாட்சோட டிசைன் அண்ட் ஓஎஸ் எல்லாமே ஐவாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஐவாட்சோட எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாட்ச்ல இருக்குதா செக் பண்ணி பார்த்துவோம். இந்த பாக்ஸுக்கு பின்னாடியே இந்த ஸ்மார்ட் வாட்சோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, வேர்ஃபிட் ப்ரோ. இதை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வாட்சை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் வெதர்லேருந்து கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஷேர் ஆயிரும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் உள்ள ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற காமனான ஆப்ஸ் தான் இதுலேயுமே இருக்குது. லைக் அசிஸ்டன்ஸு, காலு, வெதரு, செட்டிங்ஸு, அப்புறம் இந்த அலாரம் கிளாக்கு, அது போக இந்த கால்குலேட்டர், டைமரு, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் பிளேயர், இது மாதிரியான பேசிக் ஆப்ஸ் இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் என்னென்ன ஆப்ஸ்லாம் காமனாக இருக்குமோ அதுதான் இருக்குது. பெருசா யூனிக்கா எந்த ஆப்புமே இல்ல. இது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கஸ்டமைஸ்டு வால்பேப்பருக்கான சப்போர்ட் இருக்கு. நீங்க உங்க போன்ல இருந்து போட்டோஸ் இம்போர்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வால்பேப்பர்ஸா செட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க ஒரு ஃபிட்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்ல ஒரு ஹெல்த் மானிட்டரிங் பர்பஸ்க்காகவோ வாங்குனீங்கன்னா வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த ஹார்ட் பீட் ஆப் இருக்கா, இது நான் போறேன். இந்த வாட்ச் நான் வந்து என் கையிலே வேர் பண்ணல, இருந்தாலுமே எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரிப்போர்ட் காமிக்க பாருங்க. இது மாதிரியான ஃபேக் ரிப்போர்ட்ஸ் இந்த ஹெல்த் மானிட்டரிங் ஆப்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஸுக்குமே இப்படி தான் காமிக்குது. இந்த ஹெய்னோ டெக்கோ ஸ்மார்ட் வாட்ச்ல உள்ள முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஸை பத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃப் தான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே வந்து பேட்டரி அவ்வளோ ரிடியூஸ் ஆகுது. செகண்ட் வந்து பார்க்கும்போது இதோட ஸ்பீக்கர்ஸ். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்குது. நம்ம அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பேசினா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு பேசினாலே வந்து மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றது கேட்கும். பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அப்படி இல்லை, இப்படி வச்சாதான் வந்து மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றது கேட்கும். ஸோ இது ரெண்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரெட். இந்த ரெண்டுமே வந்து எனக்கு இந்த இயர்ஃபோன்ல ஃபீல் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓரளவு ஏதோ ஃபீல் ஆச்சு. அந்த அளவு எல்லாம் எனக்கு இந்த பேஸ் அண்ட் ட்ரெட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த இயர்ஃபோன் தரல. பட் ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டா இருந்துச்சு. இந்த 250 ரூபா 300 ரூபா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குல்ல,
அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ஃபோன்ஸ் கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. மற்றபடி பிராண்டடோடலாம் இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ண முடியாது. ஃபைனலாக இந்த கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1800 ருபீஸ்க்கு இது அவைலபிளாக இருக்குது. இந்த 1800 ருபீஸ்க்கு இது உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா என்னோட ஃபேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டுக்கு நான் ஒரு 250 ரூபா கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிக்கு ஒரு 250 ரூபா, அதுக்கப்புறம் இந்த வாட்சுக்கு ஒரு 600 ரூபான்னு வச்சுக்கோம், அதுக்கப்புறம் இது ஒரு 500 ரூபா. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1600 1500க்கு இந்த ப்ராடக்ட் வந்து வர்த். ஆனால் 1800க்கு வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த கிஃப்ட் பாக்ஸில் உள்ள ப்ராடக்ட்ஸை நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலே இந்த கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸோட கம்மியாக தான் வரும். ஸோ அதனால 1800 ருபீஸுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வர்த் இல்லை. மேபி 1500 600க்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, குட் பை.